டான் டிவி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய நாள் இனிமையான ஆன்மீகம் ததும்பிய பொன்னாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நமது யாழ்ப்பாண ஈழ மண்ணிலே மிக உயர்ந்த ஆன்மீக சேவையை அது உளவியல் ரீதியாக, சமூகவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக உலகெங்கும் பரப்பிய நெல்லை ஆதீனத்தினுடைய இரண்டாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் அவர்கள் இறைவதம் அடைந்திருக்கின்றார். அவருடைய இந்த மகத்தான ஆன்மீக சேவை யாழ்ப்பாணத்தை மையமாக வைத்து ஒரு மிக உயர்ந்த குரு மகா சன்னிதானமாக இருந்து பல்வேறு கோயில்கள், ஆலயங்களுக்கு சரியான ஒரு உயர்ந்த ஆன்மீக வழிகாட்டல்களை செய்து பாடசாலை மாணவர்கள், பல்வேறு நிறுவனங்கள் உள்ளூரிலும் வெளியூரிலும் ஒரு மிக உயர்ந்த தொண்டை எமது மண்ணிலே செய்த ஒரு பெருமகனார். 1981 ஆண்டிலிருந்து இந்த 2025 ஆண்டு வரை நல்லூரின் அந்த மிக உயர்ந்த பதியிலே நாவலர் பெருமானுடைய அந்த வழிகாட்டல் நிறைந்த மிக உயர்ந்த ஆன்மீக பதியிலே இருந்து கொண்டு அருளாட்சி செய்த அப்பெருமகனாரை நினைந்துருகி அவருடைய நாமத்தை கூறி அவருக்கு தொடர்ந்து பல்வேறு இடங்களிலே ஆன்மீக இறை வணக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவருடைய அஸ்தி அங்கே இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கான செயலாற்றுகைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்திலே அந்த இரண்டாவது குருமகா சன்னிதானம் அவர்களை நாங்கள் நினைந்துருகி வணங்க வேண்டும். எங்களுடைய மண்ணிலே அந்த நெல்லை ஆதீனத்திலே இருந்து கொண்டு மிக உயர்ந்த சிறுவர்களுக்கான ஆன்மீக பயிற்சி நெறிகள், கோலம் போடுதல் பயிற்சி நெறி, பன்னிசை பயிற்சி நெறி, கதாபிரசங்க பயிற்சி நெறி என்று சொல்லி மிக உயர்ந்த மனித வாழ்வியல் விழுமியங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்க ஒரு உயர்ந்த ஒரு ஆன்மீக வழிகாட்டல் நடந்து கொண்டிருந்தது. அதனுடைய ஊற்றாக ஈழமண் எங்குமே யுத்த காலம், மிக மோசமாக மக்கள் துன்புற்ற காலத்திலே இருந்து இன்று வரை மக்களுக்கு மிக உயர்ந்த ஆன்மீக அருட்கடாட்சத்தை இறைவனுடைய அடையாளமாக இருந்து வழங்கிய அந்த ஆன்மீக செம்மல் எங்களுடைய இரண்டாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ சோமசுந்தர தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார் அவருடைய ஆத்மா இறைவனுடன் கலந்திருப்பது மட்டுமல்ல, எங்கள் எல்லோருடனும் கலந்திருக்கின்றது. எல்லா சமயங்களும் மனிதர்களுடைய வாழ்வியல் விழுமியங்களை எடுத்து கூறுகின்றன. அந்த வாழ்வியல் விழுமியத்தின் அடையாளமாக இரண்டாவது குரு மகா சன்னிதானம் அவர்கள் திகழ்ந்தார். அந்த ஆதீன கர்த்தாக்கள் எல்லோரும் இணைந்து இன்று அவர் வழி தொடர்ந்து இந்த ஆதீனத்தை வழி நடாத்துதல், இந்த ஆதீனத்தினுடைய சேவைகளை தொடர்ந்து மக்களுக்கு செய்தல். அந்த இரண்டாம் குரு மகா சன்னிதானத்தை இலங்கையின் உலகத்தில் இருந்து வருகின்ற எல்லா தலைவர்களுமே அவரை நல்லூரிலே சென்று அவருடைய ஆசியை பெறுவார்கள். ஆக அவருடைய ஆசி பெற்ற அனைவரதும் விருப்பம் என்னவென்றால் அவருடைய பணி தொடர வேண்டும், அவருடைய சேவை தொடர வேண்டும். அவருடைய பெயரால் எமது மண்ணிலே உலகம் முழுவதும் யாழ்ப்பாணம், நல்லூர், நெல்லை ஆதீனம், இரண்டாவது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய இந்த இறைவனோடு இரண்டர கலந்த நிகழ்வோடு நாங்கள் அடுத்த ஒரு மீளுருவாக்கம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆன்மீக ரீதியாக அந்த ஆன்மீகம் மனிதர்களுக்கு வாழ்வாங்கு வாழ உளவியல் ரீதியாக மற்றும் பல பரிமாணங்களிலே ஒரு உயர்வான ஒரு விழுமிய செயற்பாடுகளை தொடர இறையருளை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.